கல்யாணம்மா கல்யாணம். வேற என்ன வேணும்? கண்ணை முடிக்கா படபடப்பு வருது, கழுத்து உழையுது, தலை சுத்து வருது, படுத்தா தூக்கம் வர மாட்டுக்கு, மூச்சு எடுக்க முடியலை. இதெல்லாம் உனக்கு இப்போ கஷ்டத்தில் இருக்குது. இதுக்கு ஒருத்தர் செய்வனையாக வைக்கணும். இது இயற்கையாக வந்த நோய். இதில் இருந்து தீர்த்து தாரேன். வேறு என்ன வேணும்? அவருடைய உடலையும் நான் காப்பாற்றி தரேன். உங்களுக்கு ஆபத்தே வராது. இந்த அப்படி ஜெயிச்சுட்டார மகளே, சந்தோஷமாக இருக்கும். வேறு என்ன வேணும்? தெளிவடைவாய். என்ன வேண்டும்? செய்வன வேணும் இல்லை. போய்க்குவா. நாய் மட்டும் வளர்க்காத. சொன்ன கேட்டுக்கா. நாய் வளர்க்காதனா வளர்க்காத. போய்ட்டோம். வளர்க்கக்கூடாது. மகனின் வாழ்வை பற்றி கேட்டு பையன் பையன் நீங்கள் இல்லை, பையன் வாழ்க்கை பற்றி. உன் பையனை பற்றியா? வா எத்தனையோ மணி உன் காலடியில் நம்பிக்கையின். என்ன வேணும்? கண்ணை மூடி உட்காரு, கால் வந்துட்டு வா. உனக்கு தஞ்சாவூரா? சந்தேகமாக இருக்க எனக்கு. தஞ்சாவூரில் எந்த இடம்? ராஜராஜ சோழன் கோயிலுக்கு சாரம் போட்டாங்களே அந்த ஊர் பக்கம் திருவையார். திருவையார் அப்பர். அதுலேருந்து 4 கிலோமீட்டர் திங்களூர் சந்திரஸ்தலம். அப்படி கூடி போனால் 27 கிலோமீட்டரில் கும்பகோணத்துக்கு வந்துடலாம். கால் வந்துட்டு வா. நம்ம ரூட் அப்படி கூடி போச்சு. அதான் கேட்டேன். பஸ் ரூட்டு தெரியல என்கிட்ட கேளுங்க. அதுக்காண்டி தூங்க விடாமல் போன் அடிச்சு கேட்காதீங்க. போகாத இடம் தனியிலே போகக்கூடாது, சேரிடம் அறிந்து சேர். அந்த காலத்தில் சொல்லியிருக்கான். யார் கூட சேரணுமோ அவங்க கூட சேரணும். தர்மமே செய்தான் கர்ணன், சேர்ந்த இடம் துரியோதனன்ட்ட. அவன் செஞ்ச கொடைக்கு பெருமை இருந்துச்சு, புகழ் இருந்துச்சு. ஆனால் அவன் செய்த தர்மமும் கொடையும் அவனை காப்பாற்றலை. காப்பாற்றா? அர்ஜுனனுடைய பானத்துக்கு அவன் இரையானான். நீ பெத்த பிள்ளை நல்ல பிள்ளை. ஆனால் நண்பர்களால் இப்பொழுது கேடுவிட்டு 2 பழக்க வழக்கங்களிலே மாட்டிக்கொண்டான். போதை சம்பந்தமான பழக்கமும் மனவேதை சம்பந்தமான பெண் பழக்கமும் இருக்கிறது. இந்த 2லையும் அவனை மாற்றி தரணும். கால் வந்துட்டு வா. நம்ம சொன்னால் யாரு கேட்கா? மகனே இந்தா உன் மகனை மாற்றி தரேன். போலீஸில் லாக் ஆகாமல் காப்பாற்றுறேன். என்னடா அடுத்து பேசுவோம் அதை பற்றி. கர்மசாமிக்கு வந்தவாசி யாருப்பா? வந்தவாசி தஞ்சாவூர். அவ்வளோதான். வந்தவாசி உண்டா? வந்தவாசி 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 பக்கத்தில் வந்தவாசி வந்தவாசியா? கர்மசாமிக்கு கேரள தேசம். கேரளா. கேரளா. ஆமா, ஆளுக்கு மேலோடி நடந்துடாதீங்க. விட வரட்டு. கால் வந்துட்டு வா. கொச்சியா எர்ணாகுளமா? மூணாரா? போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, மனிதன் புத்தியை கெடுத்தானே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த இலையில் சொலமான சாமியெல்லாம் இருக்கார், முனியாண்டி சாமி இருக்கார். மெயினான ரூட்டுக்குள்ளே போனால் முருகப்பெருமான் இருப்பார். இருக்காங்களா? கால் வந்துட்டுவாங்க. இது யாரு? பொண்ணு. அட்டாட்டா. வரலாம் வா.
வேற என்னம்மா வேணும் உனக்கு? வீட்டுக்காரரு நான் ஒரு பாட்டு படித்தேன், உன் மண்டையில் கவனம் வந்துச்சா? போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, பொய்யும் புரட்டும் போர்வையில் மறைத்தானே, இதைய போர்வையில் மறைத்தானே. அதான் பாட்டு. ஒவ்வொரு நாளும் விதவிதமான வார்த்தை வரும். ஒவ்வொரு நாளும் உயிருக்கு போராடுறத மாதிரியே பிரச்சனை வரும். நீ என் கூட இருக்க போறியா இல்லையா? நான் வாழ முடியுமா முடியாதா? நீ எனக்கு புரிதனாக இருந்து நான் உன்கிட்ட என்னத்தில் கண்டேன் அப்படின்னு நீ பேசுவதும், உன் கூட நான் வாழ்ந்து நான் என்னத்தை கண்டேன், என் வாழ்க்கையை எனக்கு சுகமாக்கிக்கிட தெரியும், நீ ஒன்றும் தேவையில்லை, நீ எப்படியும் போ, இப்படியெல்லாம் பேசிட்டான். உண்மையா இல்லைங்க? கால் வந்துட்டுவா. அப்படியே மெல்ல பார்த்தேன், பெஞ்சுக்கு கீழே பாட்டில் இருக்குது. பாவம். அத்தான் குடிப்பாங்களா? குடிக்க மாட்டாங்க. பாட்டில் சாமி காட்டுதையா? சரி, புருஷனை புத்தியை மாற்றி தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? பக்கத்தில் வா. ஒரு காடு மட்டும் அடிக்கடி விளைச்சல் குறைவும் பிரச்சனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதில் சில மிருகங்களால் பல தொல்லைகளும் வரும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றித்தரேன், கடன் படாமல் காப்பாற்றித்தரேன். இந்தா பேச்சை கேட்பான். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் ஒன்றும் ஏமாளிப்பே இல்லை, அதை நீ புரிஞ்சுக்கணும். இதே சமயத்தில் அவனை கூப்பிட்டோம்னா என் பொண்டாட்டி ஏன் சொல்லுக்கு கட்டுப்படணும்னு அவன் சொல்லுவான். அப்போ இது ரெண்டுக்கும் என்ன நடந்திருக்குன்னு நான் கேட்டோம்னா தீபாவளி வெடி வெடிக்கும். என்ன வெடி வெடிக்கும்? தீபாவளி வெடி வெடிக்கும். அதனால் இறக்கப்பட்டு உனக்கு நல்வாக்கு தரேன், உன் புருஷனை உன் கூட சேர்ந்து வாழ வைக்க. கர்மசாமிக்கு நல்லா. ஏய் கிழவியாத்தா, என்ன இங்கே வா, இங்கே இந்த கேள்வி சொல்லணும். என்ன என்ன உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டா சொல்ல முடியும்? எந்திரிச்சு இல்லைக்கா, உட்காந்து எந்திக்க முடியாது, தப்பு இல்லை. இந்த புண்ணியமாயிருமா போ. கர்மசாமிக்கு கேரள தேசம் நான் நடத்துகிற தொழிலில் நஷ்டமும் கடனும் விழுந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? என்ன தொழில் வரணும் ஐயா? முன்னார என்னையா தொழில்? என்ன தொழில்? உள்ளத்தில் பொய்யே. நீ பணி செய்கிற இடத்தில் சில நாட்களுக்கு முன்னால் உனக்கு உடல்நிலைகள் சரியாக வேதனைப்பட்டாய். அதில் முழுமையாக பணி செய்ய முடியாத காரணத்தினால் சில வார்த்தைகளால் உன் மனம் புண்பட்டது. அதனால் மீண்டும் அந்த இடம் நமக்கு சரியாகுமா ஆகாதா என்ற மனக்குழப்பமும் பிரச்சனையும் உண்டு. உண்டா கிடையாதா? கால் வந்துட்டு வா. வா. மீண்டும் ஃபாரின் போகுவதற்கு வாய்ப்பை உருவாக்கி தருகிறேன். கொஞ்சம் கடன்களும் மனவேதனைகளும் குடும்பத்துக்குள்ளே இருக்குது, அதையெல்லாம் தீர்த்து தாரேன். உன் உடலுக்கு எந்த பங்கமும் இல்லாமல் காப்பாற்றி தரேன். வேறு என்னப்பா வேணும்? குழந்தை வேணும். பொம்பளை பிள்ளை பிறக்கும். பராசக்தின்னு பேர் வச்சுக்கோ. வா மகனே, நல்லா காசு பணத்தோட கண்ணியமாக வாழ்வாய். சென்று வா. கர்மசாமி, கல்யாணம் சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார்? திருமணம் சம்பந்தமாக வந்தது யார்ப்பா? கேரளாவிலிருந்து திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்கண்ணே திருமணம்? அதான் நீங்கள் முண்டும் போதே நினச்சேன், நீங்கள் இல்லையே. வீடு இடம் சொந்தமாக கேட்டு வந்தது. வாமாங்க, கால் வந்துட்டு வா. இது யாரு? துணைவியார். எந்த ஊர்? பத்தனந்திட்டா.
அங்கேருந்து பம்பா நதிக்கு 36 கிலோமீட்டரா? மலையாளப்புழ தாய்க்கு 16 கிலோமீட்டரா? வாங்க, மலையாளப்புழ உங்கள் பக்கம்தான், வாங்க பக்கத்தில் வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 9 ஆண்டுகளுக்கு முன்னால் மாந்திரிகத்தால் சில குறைபாடுகள் குடும்பத்தில் நடந்து உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு கடன்பட்ட மனவேதனைகள் குடும்பத்தில் நடந்ததா? இடம் வீடு சம்பந்தமாக சில வழக்குகள் ஏற்பட்டு உறவினர்களுக்குள்ள பங்குகள் ஏற்பட்டு மனவேதனைகள் நடந்தன. இப்போதைக்கு கடன்பட்டு மனக்கலக்கமும் துயரமும் அடைந்து குடும்ப வாழ்வில் சில பிரிவும் பிரச்சனையுமாக நடந்து கொண்டு இருக்கும். இவளை சீராக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவாங்க, கிடைச்சிரும். வரலாம். ஓய் பே 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 வேற என்னம்மா வேணும்? தந்தையார் சொத்து உனக்கே. இந்தா இவளுக்கு செல்லும். தாத்தா சொத்து பேத்திக்கு. வா இந்தாடி குட்டி, இந்த வீட்டு வாங்கிக்கா. உங்கள் அம்மாட்ட கொடு. அப்படித்தான். இந்தா நல்லா இருங்க, பக்கத்தில் வரலாம். என்ன வேணும்? தேனு நல்லா வியாபாரம் போகும். வேற என்ன வேணும்? எந்த உனக்கு கன்னிமார்கள் தான் வருவாங்கப்பா. கருப்பசாமியை முன்தெய்வமாக வச்சுக்கா. சப்த கன்னிமார்கள் உனக்கு உதவி செய்வாங்க. இந்தா அந்த தாயின் சக்தி கிடைக்கும், முன்னோர்கள் உதவியும் கிடைக்கும். வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு சிவகிரி. சிவகிரி பத்திரம், சிவகிரி. அடுத்த பைசில் திண்டிவனம். சிவகிரி கணவன் மனைவி. கால் வந்துட்டு வரலாம். உட்காருங்க சார். புரியல. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுடைய சொத்துக்கள் உறவினர்களால் பாதிக்கப்பட்டு பல செய்வினை வைவினை கோளாறுகள் நடந்து உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய சில சூழ்நிலைகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனால் 3 முறை பேச்சுவார்த்தையில் உன்னுடைய சொத்துக்களுடைய உரிமையை உனக்கு வாங்கி தந்து அதை ஆண்டு அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தா போதும்ல. காலன்னு சொல்லலாம். கொஞ்சம் அமைதியா இருங்க. வரலாம். கிடாய் வெட்ட வேண்டியிருக்காமலா? எங்கே வெட்ட வேண்டியிருக்கு? என்னைக்கு செய்ய போகிறீங்க? ஆடி மாதம் செஞ்சுருங்க. சொத்தெல்லாம் முடிஞ்சு தாரேன். பையனுக்கு என்ன பண்ணணும்? வாங்கி தந்துடுறேன். எல்லா வெற்றியும் நடக்கும். பணம் தந்துட்டோம்னா உங்கள் கடன் தந்தாச்சு. போயிட்டு வரலாமே. கருப்பசாமிக்கு திண்டிவனம். என்னடா ஜாதகத்தை கையில் கொண்டு வந்திருக்க? ஸ்ரீராமர் என்ன செஞ்சார்? சீதாதேவியை கொண்டு போய் சிறையில் கொண்டாம வனவாசத்தில் கொண்டு போய் வச்சார். ஏன் வச்சார் தெரியுமா? தெரியாது. ஒரு சாதாரண தலைமை தொழிலாளி போய் மனைவிட்ட சண்டை போடும் பொழுது என்ன ஸ்ரீராமர்னு நினச்சியா? பல நாட்கள் வனவாசத்தில் இருந்த சீதையை சண்டை போடாமல் சேர்த்துக்கிட்டாரே, அதை மாதிரி உன்னைய வச்சுக்கணும்னு நினச்சியான்னு பொண்டாட்டி சண்டை போட்டார். இதை கேட்ட ஒற்றர்கள் ஸ்ரீராமர்கிட்ட போய் சொன்னாங்க. அப்போ உடனே ராமர் எப்படி சிந்திச்சார் தெரியுமா? நாம் ஒரு அரசனாக இருந்து
சீதையை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் நம்மளை உதாரணம் காட்டுதாங்களே எல்லாரும். ஆகையினால் நாம் நல்வழியாக போகணும் அப்படின்னு நினச்சி சீதையை கொண்டு இணைஞ்சார், வனவாசத்தில் வச்சுட்டார். அப்போ அரசன் எவ்வளியோ அவ்வளி மக்கள். உண்மையிலேயே அரசன் எவ்வளியோ அவ்வளி மக்கள். அதை மாதிரி உன்னுடைய தலைமை பீடம் தெளிவில்லாத குழப்பத்தை அடைந்த காரணத்தால் உனக்கு இந்த குழப்பம். சரியாக 1.25 ஆண்டு நீ பொறுமையாக இருந்தனா எல்லா குழப்பமும் நீங்கி தெளிவான ஒரு பாதை கிடைக்கும். அதில் உனக்கு பதவியும் உதவியும் கிடைக்கும். கால் விட்டுலாம். அவர்களும் என்னை சார்ந்தே இருப்பார்கள். புதிய மலர்ச்சி கிடைக்கும். வெற்றி உண்டப்பா. செல்வமா இரு. ஆமாம், அது இந்த மாதம் 2ஆம் வருத எழுத சொல்லு. வெற்றி அடையும். கண்ணாடி எடுத்துக்காப்பா. கர்மசாமிக்கு சிவகாசி. சிவகாசி பக்தன் சிவகாசி. கீழே விழுந்துடக்கூடாது, ஓடியாரக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது. என் மகனை தெளிவு பண்ணி கொடுங்கன்னு கேட்டு வந்த பெண்ணடியாள். பையனை பற்றி கேட்டு வந்தது யாருமா? வவ்வா. வவ்வா இல்லை, வாவா. கர்மசாமிக்கு என்னம்மா பண்ணணும் பிள்ளைக்கு? இப்போ சித்திரை கழிஞ்சாச்சு. கல்யாணத்தை நம்ம தொடங்கலாம். பெண்ணு கிடச்சிரும். அவன் மனத்தையும் நான் பக்குவப்படுத்தி உனக்கு இணைச்சி தாரேன். முடிய வைக்கிறேன். இந்த அப்படி அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. தைரியமாக செயல்படுமா, வெற்றி கிடைக்கும். போ. தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாடா தம்பி வா. அடுத்த பைசில் விருதுநகர். அடுத்த பைசில் விருதுநகர். விருதுநகர் என்னடா தொழில் பார்க்குறேன்? கண்ணை மூடுறா. கண்ணை முடிக்கா. காலில் விட்டு வா. வரலாம். 1.5 ஆண்டு காலங்களாக உன்னுடைய பணமெல்லாம் நஷ்டம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கும். சென்றது மீளாது. போட்டி மனப்பான்மையில் குழப்பம் நடந்து கொண்டு இருக்கு. உன் தொழிலை வெற்றியாக்கி கடன் படாமல் காப்பாற்றினா போதுமா? வேற என்ன வேணும்? அந்த செல்வத்தை நிற்க வைக்கிறேன். 3 முறை என்னைய பார். லட்சுமி கடாட்சம் பெறுவாய். அடுத்த பைசில் கல்யாண சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? சிவகாசி. உங்களுக்கு விருதுநகரா? வா, விருதுநகர் வா. யாருக்கடா கல்யாணம்? கால் ஒன்று. கேட்குற கேள்விக்கு பதில். இவ்வளோ நாள் கல்யாணம் முடிக்காமல் இருக்கியா? பொண்ணுக்கு உட்கார். மகனுக்கா மகளுக்கா? மகளுக்கு. அப்படிதான். உன் பிள்ளை பேர் என்ன பேர்? எப்படி? என்ன படிச்சிருக்கா? விட்டுரு. சிக்கல் விடுறா. சரி சரி, காலில் வந்துட்டு வாங்க. பிள்ளையுடைய மனம் கிரகப்படி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அவள் மனத்தை திருத்தினா தான் கல்யாணம் நடக்கும். புரியுதா? மனத்தை அடக்கித்தாரேன். அமாவாசைக்கு முன்னாடி என்னை வந்து பார். ஜெயிச்சுத்தாரேன். கல்யாணத்தை இந்த வருஷத்துலேயே நடத்தித்தாரேன். வா. அந்த கோளாறு இல்லை, மாற்றிடுவோம். நல்லா இருக்கும். அமாவாசைக்கு முன்னாடி வந்து பார். கால் வந்துட்டு வாமா. கற்பகத்து சோலையிலே மொய்க்கும் மலர் நீ அல்லவோ, இரவென்று பகலென்று. என்ன வேண்டும்? கண்டிப்பாக போயிடுவான். அதில் எந்த சந்தேகம் கிடையாது.
உங்கள் உள்ளத்தில் உங்களை டெமிக்கி கொடுக்கறதுக்கு எதுவும் சொல்லி ஃபேஸ் வாஷ் பண்ணுறானோன்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அவ்வளோதானே? அப்படி இல்லை. அவன் இப்போ இருக்கிற கம்பெனியில் அவன் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடையாது. புரியுதா? அதனால் அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவது மிக முக்கியம். 3 ஆண்டு காலம் அங்கே இருப்பான். 3 ஆண்டு காலம் அங்கே இருப்பான். அவனுக்கு பணம் கிடைக்கும். இந்த விபூதியை இடத்துல தூது எடுத்துக்கா, வெற்றி உண்டு. அதெல்லாம் பப்ளிக்கில் கேட்கக்கூடாது. நாமக்கல் நாமக்கல் எந்த ஊர் உங்களுக்கு? இந்தாங்க, பௌர்ணமிக்கு வாங்க. என்ன வரணும், கூப்பிடு வரை பொறுக்கணும். அதுதான் மிக முக்கியம். பராசக்தியாக இருமா. நாமக்கல் யார்ப்பா? நாமக்கல் நாமக்கல்லா? கால் ஒன்று வேடா தம்பி. நாமக்கல்லா? நாமக்கல் கூப்பிட்டேன், விருதாக போய் இருங்க. நல்ல காலோட விட்டுவா. கண்ண முடி உட்கார். இந்தா உன் கடன்காரங்களை மனசை அடக்கி வைக்கிறேன். பணம் கிடைக்கும் வரை உனக்கு தொந்தரவு இல்லாமல் ஆக்கி தரப்பா. வெற்றி உண்டு. சென்று கால் ஒன்று வாப்பா. அடுத்த பயிற்சியில் அம்பாசமுத்திரம். அம்பாசுந்தரம். உங்களுக்கு அம்பாசமுத்திரமா நாகர்கோயிலா? அப்படியா? என்னப்பா வேணும்? கண்ணை மூடுங்க. 1.5 வருஷமாகவே குடும்பத்தில் அமைதி இல்லாத நிலை நடக்கும். ஒரு பெண் தெய்வம் வீட்டுக்குள்ளே வருது. அதெல்லாம் இப்போ மனம் விட்டு போயிடுது. உன் எல்லையில் நான் கருப்பசாமி இருப்பேன். கால் ஒன்று வா. வேற என்னப்பா வேணும்? குடும்பம் ஒற்றுமை ஆக்கித்தாரேன், மன வேதனை இல்லாமல் ஆக்கித்தாரேன். இந்தா நல்லா இருப்பா. வாப்பா. 13 ஆண்டுகளாக வீட்டுக்குள்ள தரித்திரமும் மன இறுக்கமும் குழப்பமும் நடக்கும். கல்யாணம் முடித்து பிரிவும் பிரச்சனையும் வந்திருக்கும். இவைகள்லாம் செய்வினையால் வந்துச்சா ஜென்ம பாவத்தால் வந்துருச்சான்னு பார்த்தா பாவ வினையால் வந்திருக்கு. இவைகளுக்கு மோட்சம் தேடி உங்கள் பிள்ளைகளெல்லாம் சுபிட்சமாக வாழ வச்சா போதுங்களா? கால் ஒன்று வரலாம். இந்தா உனக்கு ஒரு தொழிலை தாரேன், கல்யாணத்தையும் நடத்தி வைக்கேன். உன் வீட்டுக்குள்ளே இருந்து நிம்மதி கிடைக்கும். பொம்பளை பிள்ளை காரை சேர்க்குறேன். நல்லா இருக்கும் மக்கா. திருநெல்வேலி பேட்டை ஏரியா. பேட்டை பகுதி. பேட்டை பகுதி. பேட்டை பகுதி யாரு? டவுன். தொண்டர் சன்னதி எல்லை. தொண்டர் சன்னதியா? அந்த ஏரியா தான். பிட்டாத்தி அம்மன் எங்க இருக்கு? பின்ன என்ன? கால் வந்துட்டு வா. உட்காருங்க சார். ஏன் சார் டென்ஷன் பண்றேன்? ஆத்துக்குள்ளே இருப்பாளே, ஆத்துக்குள்ளே இருப்பாளே, ஆத்துக்குள்ளே இருப்பாளே. என்னது நான் எப்படி சொல்கிறேன்?
பேராற்று செல்வி அம்மா. பேராட்சி அம்மா இருக்காளா? கால் வந்துட்டு வா. கனி கொடுக்காமலே வந்து நிற்கிறீர். நீர் கனி கொடுத்தீரா? அன்னைக்கு எலுமிச்சை கனி கொடுத்தீங்களா? எப்படி? என்னம்மா வேணும்? கண்ண முடி உட்காருமா. கொல்லக்கரையில் இருக்கிற வயல் பத்திரம் 100 ஆள்கிட்ட இருக்குது. நீங்கள் ஒரு டோக்கன் அட்வான்ஸை கொடுத்து இப்போ திணறிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையா? கால் வந்துட்டு வா. பார்ட்டியை வெளியே தூக்கிடுவோம், அவ்வளோதானே. என்னக்கா? வா. அருமையாக ஏமாற்றி பேச்சுவார்த்தையை போட்டு உங்களை வசக்கிட்டாங்க. அதனால் இது நடக்குமா அல்லது இழந்தது தானான்னு தெரியாமல் நீ குழப்பிக்கிட்டு இருக்க. அதனால தான் பொம்பளை வரவு செலவு பண்ணுறது பூரா இப்படித்தான் இருக்கும். தாய் மன்னிச்சுக்கா, தப்பாக நினச்சிடாதம்மா. இன்னொரு தடவை காலில் விட்டு வா. நம்ம சொன்னால் ஏவன் கேட்கும். உங்களுக்கு தெரியல இல்லையா? எங்கே வயல் வேணுமா, ரிட்டர்ன் பணம் வேணுமா? அப்படி சொல்லி என் பிள்ளை வா, ஏமாற உன்னை காப்பாற்றுறேன். இந்தா 1.5 மாதத்தில் பணம் வந்துடும். ஜெயிச்சு தாரேன். போலீஸுக்கு போகாமல் காப்பாற்றுறேன். கொடுத்ததில் 3/4 பணம் வரும். பாக்கியை விட்டு நான் தாரேன். போ வா. இந்தாங்க, ஜெயிச்சு தாரேன். கர்மசாமிக்கு வேலை விஷயமா கேட்டு வந்தது யாரு? உங்க ஏரியாக்குள்ள விநாயகர் கோயில் இருக்கா? கால் வந்துவாங்க. மகராஜி கல்யாண மண்டபம் இருக்கா? கீழே உட்கார்ந்து எந்திக்க முடியுமா? தூக்கி வைக்கிறதுக்கு ஆள் வச்சுருக்கேன், கவலைப்படாது. பக்கத்தில் வாங்க. என்ன வேணும்? யாருக்கு என்ன வேலை வேணும்? யாராவது ஒருத்தர் பேசணும். ஆளுக்கு ஒரு காதில் பேசுறீங்களா? 3 காது வைக்க வேண்டியிருக்கும். நாங்கள் கண்ணை மூடி உட்காருங்க. நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம். சிக்கனு பிடிங்க. பாளையங்கோட்டையில் யார் இருக்கா? நண்பர்கள் இருக்காங்களா? இந்த தொழில் சம்பந்தமான தொடர்பு ஒரு பாளையங்கோட்டையிலேருந்து ஒருத்தர் வருவார். அவர் மூலமாக உங்களுக்கு 2 கான்ட்ராக்ட் வாங்கி தரேன். அப்படி கண்டினியூ பண்ணிடுவோம். கால் வந்துட்டு வாங்க. தூக்கி விடுறா தாத்தாவை. டிங்க் வர வச்சு தாரேன், கவலைப்படாத. கடன் படாமல் காப்பாற்றுறேம்மா. போதுமா? இந்தா 10 நாள் டயத்தில் வெற்றியாகி வருவப்பா. சந்தோஷம். கர்மசாமிக்கு சிவலப்பெரி தொல்லமாடகிட்ட வேண்டுதலை பண்ணி வந்தது யாருப்பா? சிவலப்பெரி தொல்லமாட சாமிகிட்ட போய் வேண்டுதலை பண்ணிட்டு வந்தது யாரு? திருநெல்வேலி மேலப்பாளையம் பகுதி யார் இருக்கீங்களா? அண்ணாச்சி, உங்களுக்கு திருநெல்வேலியிலலாம் எந்த ஊர்? ரஸ்தாவை திருநெல்வேலியில் நீங்கள் தான் சேர்த்துருக்கீங்க, நாங்கள் சேர்க்கலையே. ராமையம்பட்டி ரஸ்தா அதானே? மானூர் மன்னிக்கோனந்தன்லேருந்து போகிற வழியில் இடது பக்கம் வரும் உங்கள் ஊருக்கு. திருநெல்வேலி எந்த ஊர்? திருநெல்வேலி சமாதானபுரம். அதான் பாளையங்கோட்டை மேலப்பாளையம் சொன்னால் உங்கள் காதில் போகல. நான் என்ன பண்ணுறது? உங்கள் வீடு கோட்ரஸுக்கு எந்த பக்கம் இருக்கு? பின்ன என்ன, உங்கள் எல்லைக்குள்ளே வந்துட்டோம்ல. காலில் விட்டு வா. நீ யார்? உங்கள் அம்மாவாம்மா? வாங்க எல்லாரும் ஒன்று கூட வந்துருங்க. ஒரே ட்ரெயினில் அடித்து வெளியே தள்ளிடுவோம். என்ன வேணுக்கா?
உடம்பு நோய் இருக்குது, புரியுதா? பையன் வந்து 3 மாதத்தில் வந்துடுவான். உன் உடல்நிலைக்கு யாரும் செய்வன கோளாறு வைக்கிற, நீயா கற்பனை பண்ணி கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறது மகா குற்றம். தலையில் உள்ள நரம்புகள் பாதிப்பு, அதனால் கண் டிஃபெக்ட், செவி பக்கத்தில் வலி, இவைகள்லாம் இருக்கா? இதெல்லாம் உனக்கு ஈஸியாக குணமாயிரும், மருத்துவத்தில் தீரும். செய்வன கோளாறு மூட நம்பிக்கையில் போய் இருந்து எதையும் தேய்ச்சிக்கிட்டு அடையாத. காலில் விட்டுவா போய் உள்ள உண்மையை சொல்லி ஒத்துக்கிடுவியா? என்ன ஒன்று சொல்ல, என்னம்மா நீ என்ன படிச்சிருக்க? உங்கள் அத்தாள் எத்தனை? எப்போ கடுமையான படிப்பலாம்ல. சரி வா. சுவாமியே, உங்களுக்கு சாஸ்தா கோயில் எங்கே இருக்கு? இந்தா உன் குடும்பத்தை நல்லா ஆக்கி தரேன். இனிமேல் உடலில் நோய் ஒட்டாது. நல்லா இரு மகளே, வா பக்கத்தில். இந்தா சகல புண்ணியமும் பெற்று வெற்றியோடு வாய். ஓடியா ஓடியா ஓடியா, நல்லா இரு. ஓடாடா ஓடா. நல்லா இருங்க. வண்ணாரமாட சாமின்னு ஒரு சாமி வராரு, அது எந்த ஏரியாவில் இருக்காருப்பா? எந்த ஊர் உனக்கு? அங்கே வண்ணாரமாட சாமி இருக்காரா? எங்கே? சோளக்காட்டுக்குள்ளையா? உங்கள் ஊர் எல்லையை நான் பார்க்க கண்ண மூடு. நீ ரோட்டை விட்டு இடது பக்கம் இறங்கினா தம்பராட்டி அம்மன் கோயில் இருக்கா? உங்களுக்கு உத்தரவு இல்லை. ஓய் என்ன கபாலிப்பாறை, இடைகால், முக்கூடல். யாருப்பா அது? வாப்பா, கால் வந்துட்டு வரலாம். தம்பி வணக்கம். கபாலிப்பாறையில் போகிற உள்ள ரோட்டடியில் வண்ணாரமாடை இருக்கானா? அதை தாண்டி தான் உங்கள் ஊர் வருமா? உங்கள் ஊர் உள்ளுக்கு குளத்தை தாண்டி போகுது. எந்த ஊர் அது? கால் வந்துட்டு வா. சரியானப்போ அப்பெல்லாம் சரியாக தானே சொல்கிறேன். வரலாம். என்னப்பா வேணும்? உன் வீட்டில் உள்ளவங்க ஏதாவது எலுமிச்சப்பழம், மந்திரிச்சி, தகடு ஏதாவது எடுத்தாங்களா? இதுவரை எடுக்கலை, போட்டிருக்காங்க. புரியுதா? இதில் ஒரு பக்கத்து சைடே அடித்தது மாதிரி உனக்கு சூழ்நிலை இருக்கா? கால் வந்துட்டு வா. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் வாழ்க்கையிலே. யாருன்னு கேட்கக்கூடாது, உன்னை குணமாக்கி தாரேன். இந்த சூழ்நிலையிலையும் உனக்கு அடுத்தவனுக்கு உதவி செஞ்சு சில பணங்கள் நஷ்டமாயிருக்கும். ஆயிருக்கா இல்லையா? உனக்கு பணமும் வாங்கி தரேன், கடன் படாமல் காப்பாற்றுறேன். வேறு என்னப்பா வேணும்? இந்தா துறைந்தது தான். நிறைந்த செல்வத்தை தரேன், கடன் படாமல் காப்பாற்றுறேன். இந்த அப்படி வெற்றி உண்டு மகனே. கருப்பசாமிக்கு அண்ணன் வாங்க உட்காந்துருக்கண்ணே, குண்டண்ணே. சரி, நம்மளும் குண்டு இருந்திருக்கலாமேன்னு நினைக்கிறீங்களா? ஆதியே அந்தமே அருள் பெரும் ஜோதியே. எடி நான் கேட்டேன் சாமிட்ட. சாமி வந்து கொஞ்சம் கோவப்படுறாரு. என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் கோவப்படுறாரு. ஆனால் நம்ம மகனால் கொஞ்சம் சீரழிஞ்சு செங்கச்சோமந்து போய் உட்கார்ந்துருக்கோம். அவனையும் திருத்தணும். கொஞ்சம் தொழில்களை கொஞ்சம் மாற்றி அமைச்சு வெற்றியை தரணும்னு உன் பொண்டாட்டிட்டு சொல்லி தானே கூப்பிட்டு வந்தேன். உள்ளே சொல்லு சொன்னார்ல. காலில் விட்டுவாங்க. வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? கெட்டிக்காரரு. அடுத்த பைசில் திசையன் விளை
உங்கள் ஏரியா அவ்வளவுதான் இன்னைக்கு. திசையன் மலை பக்தவன் திசையன் மலை எல்லாம் சொல்ல முடியாதா? வருத்தப்படக்கூடாது. சாமியை பார்த்தாச்சு, கும்பிட்டாச்சு, சந்தோஷம் அடைவோம். மீண்டும் அழைக்கு வரை பொறுத்திருப்போம். என்ன வேணும்? மண்ணு. சரி, இது என்னப்பா செய்யணும்? சரி, கண்ணை முடுப்பா. அட்வான்ஸ் வாங்கியாச்சு, புரியுதா? அட்வான்ஸ் வாங்கியாச்சு. இன்னொருத்தருடைய பேருக்கு மைண்ட் சுமால் அக்ரிமெண்ட் போட்டாச்சு. ஆனால் ரெஜிஸ்டர் ஆகவில்லை. இப்போ அந்த இடம் உங்களுக்கு வேணுமா? கூடுதல் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்க நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? மடக்குதா? ரேட்டும் குறைக்கணும், பேவுளுக்கு நான் இடத்தையும் முடிச்சிடணும். இது எவ்வளோ பெரிய வேலை பார்த்தியா? காலில் வந்துட்டு வாங்க. அடுத்த வாரம் பேச்ச போடுங்க. இன்னொருத்தர் மூலமாக, நேருக்கு நேர் கேட்கக்கூடாது. இன்னொருத்தர் மூலமாக பேசி அதை மடக்கி தரேன், இந்த மண் அங்கே வச்சுட்டு போ. இன்னொரு 3 மாதம் பொறுமையாக இருக்கணும். அவன் மனத்தலைகளை கொஞ்சம் மாற்றணும், வெட்டியாக்கி தரேன். கொஞ்சம் அடக்கிக்கிறோம். நேரங்கள் சரியில்லாமல் இருக்குமா? ரொம்ப முடியலன்னா பிள்ளையை இழக்க வேண்டியது நம்ம வரும். அதான் நான் உங்களை அப்படியே தேய்ச்சி கழித்து கூட்டு போகிறேன். சற்று பொறுமையாக இருந்தேன். ஜெயிச்சிருவோம், வெட்டி வாங்கிட்டோம். எது எது அதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணாதீங்க. அதெல்லாம் தீர்த்தாச்சு. தெய்வமாக இருங்க. ஓகே, வாமா திசைன்னு விட. இருவருக்கும் யாரோ எந்த ஒரு என்ன வேணும்? ஒரு வில்லுப்பாட்டு சத்தம் கேட்க. சொலமாட்ட சாமி எங்கே இருக்காரா? சத்தம் கொடுங்க. அருமையாக பாடுறாங்களப்பா வில்லலாம். நல்லா இருக்கு. பண்ணியெல்லாம் வெட்டுவாங்களா? ஆடு வெட்டுவாங்களா? எல்லாம் வெட்டுவாங்களா? கால் வெட்டுவாங்க. அந்த மாயாண்டி மதுடர வரையினா நல்லா இருக்கு. நல்லா இருக்குவா? உன் கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன். 1.5 வருட காலமாக உன் பிள்ளைகளுக்கு வருமானத்தாலும் மனதாலும் குழப்பம் நடந்து மனவேதனைகளுடன் கூடியிருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடியாத மாதிரி குழப்பங்களால் பெரிய பிரச்சனை வந்து குடும்பம் உடைந்து போன நிலைகளில் இருக்கும். ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய சொல்லமாடன் உங்களுக்கு சுமார் சமாதானம் ஆகுவாரா ஆக மாட்டாரான்னு அடிக்கடி கும்பிட்டும் பிரயோஜனம் கிடைக்கவில்லை. உண்மையானே? கால் விட்டு வாங்கோ. இந்தா ஒரு பிள்ளைக்கு வருமானத்தை தாரேன், நோய் இல்லாமல் வாழ வச்சு பிள்ளைகளை காப்பாற்றி தரேன்ப்பா. என்னை 3 முறை பாருங்க மக்கா, நல்லா இருப்பீங்க. போயிட்டு வாங்க. என்ன என்ன யார் நீங்கள்? எந்த ஊர்? ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. வள்ளியூர், பல்சேரி, கூடங்குளம். இடது பக்கம் போனால் உங்கள் ஊர் வரும். அப்படி தானே? உங்களுக்கு உத்தரவு இல்லை மகளே. அடுத்த வாரம் வாங்க, உத்தரவு. என்னம்மா பொறுமையாக இருங்க. திருவண்ணாமலை. திருவண்ணாமலை பக்தர்கள். திருவண்ணாமலை உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் 2 பேர்கள். காலைல விட்டு வாங்க. ஆத்திரம் கொள்ளாதே காண பெண்ணே. என்னது? கிரியாட்டின் பவர் கூடுதலாக இருக்கு. 11.2 இருக்கு. அதனால உனக்கு டைரிசஸ் நடக்கணுமே. நடக்கா? பெரிய ஆபத்து ஒன்றும் வராது. 3 முறையோட உனக்கு உடல்நிலை சரியாயிரும். மருத்துவம் கை கொடுக்கும். வேற என்ன வேணும்?
அந்த பணத்தை செட் பண்ணி தாரேன், வெற்றி உண்டு. நல்லா இருப்பா. காலன்ட்டு ராஜா. கஷ்டமாக இருக்கு மச்சான். 3 முறை செய்யும் போதே சரியாயிருவீங்க. போயிட்டாங்க, விளக்கம் சொல்ல முடியாது, போங்க. வாப்பா வாங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பச்சையம்மன் ஒரு புறம், கன்னிமார்கள் ஒரு புறம், பாலமுனி ஒரு புறம், வீட்டுக்குள்ள நோய் பிணியும் ஆபத்தும் ஒரு புறம், ஆடு மாடுகள் சம்பந்தமான நஷ்டங்கள் ஒரு புறம், செய்வனை தகடால மனக்குழப்பங்கள் ஒரு புறம், இதுவரை கஷ்டமும் கடன்களும் பட்டு வேதனைகள் உங்கள் புறம். இதான உண்மை. கால் வந்துட்டு வரலாம், நீ உட்கார். வேற என்ன வேண்டும்? வியாபாரத்தை உருவாக்கித்தாரேன், கடன் படாமல் காப்பாற்றித்தாரேன். 2 மாதங்கள் கால அவகாசத்தை எல்லாம் ஜெயித்தாரேன். உடனே அனுப்பலாம், காலதாமதம் வேண்டாம். பக்கத்தில் வா. அமாவாசைக்கு முதல் நாள் வா. புருஷன் போட்டாவை கொண்டு வா, அசத்திடுவோம். வா இங்கே. அடுத்த கேள்வி இல்லை. இந்தா ஜெயிச்சுக்கா மகளே, இந்தாடா புண்ணியமாக இரு, சக்தி பெறுவாய். அமாவாசைக்கு முதல் நாள் வாங்க. போயிட்டாங்க. கர்மசாமிக்கு மகனை பற்றி கேட்டு வந்தது யார்? கால் வந்துட்டு வாங்கப்பா. என்னப்பா வேண்டும்? பையன் பேர் என்ன? குணசேகரம்னு பேர் தான். குணசேகரன். அந்த கோயிலுக்கும் அவனுக்கும் தொடர்பே இல்லை. புரியுதா? அவசியம் இல்லாமல் பண செலவீடுகளையும் நஷ்டத்தையும் உருவாக்கிக்கிட்டு இருப்பான். இப்போ அவனுடைய நிலை அப்படித்தான் இருக்கு. 3 பேரும் 3 திசையில் இருந்து உன்னை வாட்டுவாங்க. இப்போ கிரகங்களும் அப்படி இருக்கு. அதனால் இந்த பிள்ளைகளை ஒற்றுமையாக்கி உயர்வாக வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அது ஒரு பெண் தேவதை வந்து சேரும். இந்தா வேற என்னமா வேணும்? நல்லா இருக்கும். இந்தா இப்படி சக்தி உண்டு. 3 முறை பார்க்க நீங்கள்